இந்த வீடியோ பட்டு குழந்தையா இருக்கும்போது எடுத்த வீடியோங்க. எவ்வளோ அழகா அந்த பூச்சியை எடுத்துட்டு வந்து போட்டு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. வேண்டாண்டான்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை. நிறைய பேர் பட்டு குட்டியா இருக்கும்போது வீடியோஸ்லாம் இருந்தா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தேடி தேடி எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். வேண்டாண்டா, இது கூட விளையாடாதடா அப்படின்னு சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்களேன். எங்க இருந்து இந்த பூச்சியை பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. அதை பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு அது பின்னாடி ஓடுறதும் ஓடி வர்றதும் அது திருப்பி போடுறதும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டான். ஃபன்னா இருந்தது, சிரிச்சுட்டே இருந்தோம். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப அழகா அது கூட விளையாடிட்டு இருந்தான். அதை எப்படி பிடிச்சானே தெரியலங்க. பாருங்களேன், அது கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா பயந்துடுறான். அது அப்படியே அசையாம இருந்துச்சுன்னா மெதுவா போய் தொடுறான். அது பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கரப்பாம்பூச்சி பறந்துருச்சு. அப்புறம் அதை வீடு முழுக்க தேடி தேடி ரொம்ப அது எங்கடா காணும்னு தேடிட்டே இருந்தான். சிரிப்பா இருந்தது. பாருங்களேன், எவ்வளவு கியூட்டா விளையாடிக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தைத்தனமான விளையாட்டு அந்த இதுலயே தெரிஞ்சது. ஒரு குழந்தையா இருந்தா கூட இந்த அளவுக்கு தான் விளையாடி இருக்கோம். அந்த மாதிரி நம்ம வளர்க்குற பெட்ஸுமே குழந்தை மாதிரி நடந்துக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததுங்க. பாருங்களேன், எவ்வளோ கியூட்டா படுத்துக்கிட்டு எவ்வளோ சூப்பரா விளையாடுறான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.